அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும், மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும், எக்கால முழக்கத்தினிடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், 1000-10,000 தேவதூதர்களினிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான இயேசுவினிடத்திற்கும், ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த சீயோன் குறித்து நம்முடைய வேதத்துல பார்க்கிறப்போ நம்ம 152 தடவை பழைய ஏற்பாட்டிலே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலே 7 தடவை இந்த சீயோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம இதனுடைய ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல சீயோன் என்ற வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று அங்கு முதலில் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவீது அங்கே குடியிருந்த எபூசியர்களை வென்று அந்த கோட்டையை பிடிக்கின்றான். வசனம் 9 அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணினான், அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டான் என்று நம்முடைய சீயோன் மலையை குறித்து முதலாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். பல மலை குன்றுகள் உள்ள இந்த இடத்தை தாவீது பிடிக்கும் முன்பாகவே வேதாகமத்திலே தேவனுடைய நகரமாகிய சீயோன் குறித்து பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீயோன் என்ற பெயருடனே தேவன் தன்னுடைய மீட்பின் செயல் திட்டங்களை அடையாளமாக இந்த மலை தொடர்களிலே தெரியப்படுத்துகிறார். நாம் அதை பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை தகன பலியாக அழைத்து சென்ற மோரியா மலை இந்த சீயோன் மலைதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்குத்தான் அவர் யெகோவா ஈரே என்று அவர் பெயரிடுகிறார். யாக்கோபு சொப்பனத்திலே ஏனியிலே ஏறுவதும் இறங்குவதுமாக தேவ தூதர்களை காண்கின்றான். இது நடந்த இடமும் இந்த சீயோன் இடம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு பலியிடுகின்றான். அது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நமக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது நடந்ததும் இந்த சீயோன் மலையில்தான். இன்னுமாக சாலமோன் கடவுளுக்கு கட்டிய ஆலயம் இங்குதான் இருக்கின்றது. அது 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசினான ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆக இந்த சீயோன் என்ற பெயர் வருவதற்கு முன்பாகவே கடவுள் தன்னுடைய மீட்பின் செயல்பாடுகளை
இதே இடத்தில் அடையாளமாக செய்துள்ளார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தாவீதோடு கடவுள் உடன்படிக்கை செய்கின்றார். அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தனக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக சாலமோன் இந்த இடத்திலே தேவாலயத்தை கட்டிய பிறகு இது மவுண்ட் சியோன் என்ற பெயரோடு டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்பட்டது. தேவாலய மலை என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது சியோன் மலை என்பது எருசலேம் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு நகரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், 2 சாமுவேல் 5:7 தாவீது வென்றெடுத்த அந்த சீயோன் கோட்டை வரலாற்று இடமாக இருக்கிறது. அது காலப்போக்கிலே அது ஸ்பிரிச்சுவல் லொகேஷனாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The physical location now changed to spiritual location என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடவுளின் வாசஸ்தலமாக இருக்கிறது என்பதை சங்கீதம் 132 அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். இந்த சீயோனானது மகாராஜாவுடைய நகரமாகவும் மகிழ்ச்சிக்குரிய இடமாகவும் உள்ளது என்று சங்கீதம் 48:2 வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவினுடைய நகரம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆவிக்குரிய நம்பிக்கையின் இடமாகவும் உள்ளது என்பதை நாம் ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. So it's not only a physical location, it is regarded as spiritual location என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய வாசஸ்தலமாக, மகாராஜாவுடைய நகரமாக, ஆவிக்குரிய நம்பிக்கையின் இடமாக இருக்கிறது. நாம் சீயோன் மலைக்கான பதிவை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று அங்கு யோவான் செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த சீயோன் மலையானது பரம எருசலேமாகவும் தேவனுடைய சபையாகவும் கடவுளால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று கூடுகின்ற இடமாகவும் 2ஆம் வருகை குறித்து யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமாகவும் நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த வசனத்திலே நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டியானவர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், 144,000 பேர் என்பது இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் இலக்கத்தையும், பிதாவின் நாமம் தரிக்கப்படுவது என்பது கடவுளுடைய பிள்ளைகள், அவருக்கு முழுமையாக சொந்தமானவர்கள், அவருடைய மக்கள் என்பதையும், சீயோன் மலை என்பது கடவுளுடைய பிரசன்னம் மற்றும் அவருடைய ராஜரீகம், இதை குறிக்கின்ற ஒரு வசனமாக நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த பரிசுத்தம், நீதி, நம்பிக்கை, மேசியாவின் வருகை, இவை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவாதமாக நாம் பார்க்கின்றோம். இதை நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது,
அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கின்றோம் என்று அங்கு பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நாம் இங்கு இருக்கின்ற பொழுதே பரம எருசலேமின் குடியுரிமை பெற்று ஆவிக்குரிய பிரகாரமாக பரம எருசலேமிற்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்பதைத்தான் அங்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு தெரிவிக்கின்றார். சீயோன் மலை அரசனை நோக்கிய பயணம்தான் நம்முடைய வாழ்வு, நம்முடைய இலக்கும் அதுதான். அதை நோக்கியதுதான் நம்முடைய பயணம். அதை தொடர்கிறேன் என்றுதான் பவுலும் கூட பிலிப்பியர் 3:14 இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிக்கும். இப்படிப்பட்ட புரிதலோடு இந்த சீயோன் மலை குறித்த நம்முடைய தியான பகுதிக்குள்ளாக நாம் செல்வோம். நாம் இந்த சீயோன் மலையினிடத்திற்கு வருவதற்கு, இந்த பரம எருசலேமிற்கு நாம் வருவதற்கு, அதனுடைய பங்காளிகளாக மாறுவதற்கு ஒரு மலையிலே நடந்த நிகழ்வு நம்மை தகுதிப்படுத்தவில்லை என்பதைத்தான் இங்கு இந்த பகுதியிலே எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் பதிவு செய்கின்றார். எபிரேயர்களால் பெரிதும் வணங்கப்படத்தக்க மகிமைக்குரிய சீனாய் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட இடம், முதலாம் உடன்படிக்கைக்கான இடம். இந்த இடத்திற்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நீங்கள் வந்து சேரவில்லை என்பதை இங்கு எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லது நிறைவானது, அல்லது முழுமையானது, அல்லது நம்மை தகுதிப்படுத்துகின்ற இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று வசனம் 24 அந்த முடிவிலே அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை மீண்டுமாக நான் வாசிக்கின்றேன். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த பகுதியிலே சீனாய் மலை என்பது ஒரு பிசிக்கல் லொகேஷன். அதைத்தான் நாம் வசனம் 18 நாம் பார்க்கின்றோம். தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதும் மந்தாரம் இருள் பெருங்காற்று இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கம் வார்த்தைகளின் சத்தம் இவைகளினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. தொட்டு உணரக்கூடிய மலையாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய சத்தம் தங்களுக்கு சொல்லப்படாதபடிக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் என்று வசனம் 19 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். யாத்ராகமம் 19:20 நேரடியாக தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக என்று அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. கடவுளின் பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சீனாய் மலையினிடத்திற்கும் அவர்களால் போக முடியவில்லை. அங்கு நம்ம 19:12 மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மலையில் ஏறாதபடிக்கும் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் தொட்டவன் கொல்லப்படுவான் என்று எச்சரிக்கையாயிரு என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட மலையினிடத்திற்கு நீங்கள் வந்து சேரவில்லை. நீங்கள் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால், அதைத்தான் நாம் இந்த சீயோன் மலை தியானத்திலே நாம்
பிரதானமாக சிந்திக்க வேண்டும். சீயோன் மலையினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று அங்கு எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாமல் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாக சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். சீனாய் மலையினிடத்திற்கு நீங்கள் வரவில்லை, சீயோன் மலையிடத்திற்கு, பரம எருசலேம் இடத்திற்கு, தேவன் அரசாளுகின்ற இடத்திற்கு, சர்வ சங்க சபைக்கு, ஆவிக்குரிய வாழ்விடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதைத்தான் இந்த புதிய எருசலேம் வரும் என்று இறங்கி வர கண்டதாக நாம் யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு நாள் இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் இறங்கி வர கண்டேன் என்று அவர் சொல்லுவார். அங்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக அரசாளுகிறார். நாம் இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த 2 மலைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எந்த மலையிடத்திற்கு வந்து சேர வேண்டுமோ அந்த மலையிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். சீனாய் மலையை பொறுத்தவரை அது பயமும் தண்டனையும் நிறைந்த இடமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் சீயோன் மலையிலே அன்பும் மன்னிப்பும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சீனாய் மலை நாம் அறிந்திருக்கிறபடி அது பாலைவனம், இது கடவுளின் வாசஸ்தலம். எங்கு சீனாய் மலையிலே நாம் மோசையின் மூலமாகத்தான் நாம் கடவுளிடம் செல்ல முடியும். ஆனால் சீயோன் மலைக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாமல் நம்மால் யாரும் வந்து சேர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சீனாய் மலையை பொறுத்தவரை அது நம்மை குற்றவாளி, நாம் பாவிகள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை, தீர்ப்பிட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். நம்மை மதிப்பிட்டு நாம் பாவிகள், நாம் குற்றவாளிகள் என்று சீனாய் மலை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்மை நீதிமானாக்குகிறது சீயோன் மலை. இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நாம் ஆக்கப்படுகின்றோம். நாம் அறிந்திருக்கிறபடி சீனாய் மலையிலே மீடியேட்டராக மோசே இருக்கின்றார். ஆனால் சீயோன் மலையிலே பிதாவிடம் பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது பழைய உடன்படிக்கை, அது புதிய உடன்படிக்கை. சீனாய் மலை எப்பொழுதும் எக்ஸ்க்ளூஷனிலேயே தன் முக்கியமாக பிரதானப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பாவமில்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. அந்த பாவத்தை சுட்டி காட்டி சீனாய் மலை அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வதிலிருந்து அவனை எக்ஸ்க்ளூட் பண்ணுவதிலேயே இருக்கிறது அந்த உடன்படிக்கையானது, பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை அவனுடைய பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு அரவணைத்து கொள்கின்ற ஒரு பண்பு உள்ளதாக நாம் சீயோன் மலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். இது கட்டளைகளால் நிறைந்தது, அது கிருபையால் நிறைந்தது. இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றும் சீனாய் மலையிலே நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்மால் ஆண்டவரிடத்திலே, கடவுளிடத்திலே கிட்டி சேர முடியும் என்ற சிந்தனையிலேயே இருக்கிறோமா? அல்லது சீயோன் மலை அரசனிடம் நாம் வந்து சேர்ந்து இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சீனாய் மலையிலே ஏற்பட்ட பழைய உடன்படிக்கை பற்றி எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மிக தெளிவாக அந்த நிருபத்தை ஆக்கியோன் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கணும். இந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால், அப்படி என்றால் பிழை உள்ளது. 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே
என்று அங்கு அந்த நிருபத்தை எழுதியவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. பழைய உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே என்று அங்கு நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 தொடர்ந்து அந்த நமக்கு அதற்குரிய பதிவுகள் அங்கு இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த அதிகாரத்தை நாம் 11ஆம் வசனம், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது என்று நாம் அங்கு பார்க்கின்றோம். இதை ஒரு சுருக்கமாக எளிய முறையிலே அல்லது நாம் புரிந்து கொள்கின்ற விதத்திலே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், சீயோன் மலை சொல்வதெல்லாம் இவை மட்டுமே. டோன்ட் ட்ரை. உன்னுடைய மனுஷீக முயற்சினாலே மாம்சீக பலத்தினாலே நீ சாதிக்க பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீ முயற்சி செய்யாதே. யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட். கடவுளை நம்பு, அவர் மீது விசுவாசத்தை வை. அதன் மூலமாக நீ உன்னுடைய ரட்சிப்பையும் உன்னுடைய மீட்பையும் உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சீயோன் மலை நமக்கு சொல்லுகிறது. Don't attempt, just accept. Don't attain, just obtain. Don't do this and that. அதையும் இதையும் செய்து கடவுளுக்கு பிரியமானவனாக நீ மாற முயற்சி செய்யாதே. எவ்ரிதிங் இஸ் டன் ஆன் த கிராஸ் என்பதை நமக்கு சீயோன் மலை நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 9:28 சொன்னபடி கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்கின்றார். நாம் நம்முடைய மீறுதல்களினாலே நாம் சாகாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் தகுதியை பெற்று இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட விசுவாசிகள், இப்படி சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று அவர் சொல்லுகின்றவர்கள், அந்த விசுவாசிகள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அதாவது அந்த விசுவாசிகள், வசனம் 28, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சீயோன் நகரம், கடவுளின் அரசு, எட்டர்னல் கிங்டம், இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபை அது சீயோன் மலையிடத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தையும் நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 வசனங்களையும்
நாம் சற்று சிந்திப்போம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், இந்த சீயோன் மலைக்கான வாழ்வு ஏதோ ஒரு தனி நபருக்கான அழைப்பாகவோ அல்லது ஒரு தகுதியின்படியான அழைப்பாகவோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கான அழைப்பாகவோ அல்லது தேசத்திற்கான அழைப்பாகவோ இல்லை. இது சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இந்த இடத்திற்கு வருவது என்பது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அனைவருமே பங்காளர்களாக, இந்த சீயோன் மலை பங்காளர்களாக, பரம எருசலேமின் பங்காளர்களாக மாறுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட அனைவரும் வாசம் செய்கின்ற இடம்தான் இந்த சீயோன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த அதிகாரத்தை நான் தியானித்துக் கொண்டு இருக்கிற பொழுது, இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்பதை நான் யோசித்து பார்த்தேன். இந்த பகுதியை தியானித்த பொழுது நான் இந்த வசனத்தை ஏன் சீனாய் மலையை பற்றி சொன்னவர், சீயோன் மலையை பற்றி குறிப்பிட்டவர், தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனமாக சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லுகிறாரே, அது ஏன் என்று நான் தியானித்த பொழுது எனக்கு வெளிப்பட்டது, அந்த சீயோன் மலை அதுதான் சகோதர சிநேகம் நிலைத்திருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் சங்கீதம் 133 அது என்னுடைய சிந்தனைக்கு வந்தது. இந்த சங்கீதம் 133 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த முதல் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இதோ என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் மெசேஜ் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இந்த ஒருமித்து வாசம் செய்வது என்பது கடவுளின் இருதயத்தை, கடவுளின் நோக்கத்தை பிரதிபலிக்கின்ற விஷயமாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் எபேசியர் எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 10 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் வேகமாக வாசிக்கின்றேன். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, இந்த சித்தம் என்பது அவருடைய இருதயத்தை சொல்லுகிறது, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்திலே பாவம் மன்னிய மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. 9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்கள் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நோக்கம், கடவுளின் இருதயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு செயல். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது. இதைத்தான் நாம் அந்த சீயோன் மலையிடத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதம் 133 முழுமையே சீயோன் சபையை கட்டுவதற்கு அடிப்படையான தேவையான சகோதர ஒற்றுமை, ஒருமித்து வாசம் செய்வதை குறித்து தான் சொல்லுகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளிடம் உரையாடுவதை குறித்து ஜெபம் ஏறெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். எல்லா நன்மையான காரியங்களும் இன்பமானவைகளாக இல்லாமல் இருக்கலாம். எல்லா இன்பமான காரியங்களும் நன்மையான காரியங்களாக இல்லாமலும் இருக்கலாம்.
உதாரணத்துக்கு சொல்ல போன ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்லுவோம் என்றால், பாகற்காய் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது நன்மையானது. ஆனால் அதை சாப்பிடுகின்ற பொழுது அது இன்பமானதாக இருக்காது. இன்பான சில இச்சைகள் நன்மையிலே முடியாது. ஆனால் 2ம் இருக்கின்ற ஒரு இடம் எது என்று சொன்னால், சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிற இடம். அங்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்பொழுதும் நிறைந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது கிறிஸ்டியன் யூனிட்டி இஸ் ஃபார் பியாண்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமான அன்பின் மீது கட்டப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து அந்த சகோதரத்துவம் ஒருமித்த சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது என்பது தலையின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்திற்கு சமம். அது அங்கேயே தங்க 2ஆம் வசனத்துல அது எப்படி இறங்கி வருகிறது என்றால், சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வழிந்து அங்கிகளில் இறங்குவதற்கான நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அது ஓரிடத்தில் ஊற்றப்பட்டு எல்லா இடத்துக்கும் அந்த நன்மையும் இன்பமும் பரவுகிறது. அதுபோல இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது என்பது. அது எப்படி என்று சொன்னால், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. பனி இறங்குவது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக நாம் பார்க்க முடியும். அதிகாலை வேளையிலே இந்த பனி இறங்குகின்ற பொழுது ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு விதமான சந்தோஷம். இந்த பனி குளிர்ச்சியை ஏற்படுத்தி, சீனாய் மலையிலே இருந்த பாலைவன வெப்பம் அல்ல, இது ஒரு இனிமையான ஒரு உணர்வை, குளிர்ச்சியை ஏற்படுத்தி, தரையை ஈரப்படுத்தி, அங்கு பசுமையை உருவாக்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கின்ற பொழுது நமக்கு நன்மையும் இன்பமும் கிடைக்கிறது. அங்கே எங்கே சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறார்களோ அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சீயோனிலே, எருசலேமிலே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஆசீர்வாதமும் ஜீவனும் என்றென்றைக்கும் கட்டளையிடப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக சீயோன் மலை என்பது நம்மை அழைக்கிறது. சீயோன் மலை நம்மை மன்னிக்கிறது. சீயோன் மலை நம்மை அரவணைக்கிறது, சேர்த்து கொள்ளுகிறது. அது கட்டளைகளால் ஆனதல்ல, கிருபையால் ஆனது. இது கடவுளின் வாசஸ்தலம், புது உடன்படிக்கையின் அடையாளம். இங்கு திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இது அனைவருக்குமான இடம், அனைவரும் வாசம் செய்கின்ற இடம், கடவுளின் வாசஸ்தலம், இறைவனின் அரசாட்சி, பரம எருசலேம். இந்த சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாமும் பிதாவின் நாமும் தரிக்கப்பட்டவர்களாய், நம்முடைய நெற்றியில் தரிக்கப்பட்டவர்களாய் பரம எருசலேமின் பங்காளிகளாக நாம் மாற இந்த நாளிலே சீயோன் மலை நம்மை அழைக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.